ஹலோ மக்களே! ஜானகி மாயா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம கதிரும் அவங்க வளர்ந்த அந்த அனாத ஆசிரமத்தை போய் பார்க்குறதுக்காக போகிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரகுராமும் அந்த சிவரஞ்சனியோட பையனை நம்ம இந்த ஆசிரமத்தில் தானே விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துக்கு வராங்க. ஆனால் நம்ம ரகுராமும் கதிரை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இந்த கதிர் வந்து நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கா, என்ன தைரியம் இருந்தால் நம்மளே சந்தேகப்பட்டுட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம் வீட்டில் போய் கதிரை அப்படியே பயங்கரமாக அடித்து திட்ட ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த நம்ம தனாவும் நம்ம கதிருக்கு ஆதரவாக இருந்து ரகுராமை எதிர்த்து நின்று நம்ம கதிர் தான் சிவரஞ்சனோட பையன் அப்படிங்கிற ஒரு உண்மையை நிரூபிக்க போகிறாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ஜானகி எல்லாரும் சேர்ந்து நம்ம பார்வதி கிட்ட எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் சிவராமனும் டேய் எல்லாத்துக்கும் காரணமே உன்னோட அண்ணன் தான், உன் அண்ணன் தான் வந்து ஊருக்கு வெளியில் இந்த மாதிரி ஒரு பொருளை காய்ச்சி எல்லாத்தையும் வித்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பார்வதியும் என்னங்க பேசிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து அசால்ட்டாக என் அன்னைக்கு மேலேயே பழிய போடுறீங்க, உங்களுக்கு வேற யாருமே கிடைக்கலையா, இவங்க தான் புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்களும் உன்னோட மச்சானுக்கு சப்போர்ட்டாக பேசாமல் இப்படி இருக்கீங்களே அப்படி சொல்லும்போது நம்ம மணியும் இல்லைம்மா நாங்கள் வந்து பார்த்தது உன்னோட அண்ணனை தான், எவ்வளோ தூரம் சொன்னாலும் நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற அப்படி சொல்லும்போது பார்வதியும் இதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்றும் சின்ன பொண்ணு கிடையாது, எனக்கு நல்லாவே தெரியும் என் அண்ணன் எல்லாம் இந்த மாதிரி ஒரு செயலை செய்யறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி சொல்லும்போது நம்ம பத்மாவும் பார்வதிக்கு சப்போர்ட்டாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் நீங்கள் தான் தெரியாமல் பேசிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஆள் கிடைக்கலன்னு சொல்லிட்டு பார்வதியோட அண்ணன் தான் கிடைச்சானா அப்படி சொல்லும்போது நம்ம பார்வதியும் ஏற்கனவே என்னோட அண்ணனை உங்களுக்கு எல்லாம் பிடிக்காது, உங்கள் குடும்பத்துக்கு என்னதான் துரோகம் பண்ணான்னு சொல்லிட்டு என்னோட அண்ணன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சத்தம் படும்போது நம்ம மணியும் இல்லை நாங்கள் நல்லாவே பார்த்தோம், அது உன்னோட அண்ணன் தான், நாங்கள் வந்து பக்கத்தில் போய் அவனை பிடிக்கும் போது கரெக்டாகிட்டு எஸ்கேப் ஆகிட்டான், அவன் மட்டும் அந்த இடத்துலேருந்து போகலைன்னா இந்நேரத்துக்கு போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட எல்லாம் சொல்லி அப்படின்னு நாங்கள் அவனை கம்பி என்ன வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வதியை எதிர்த்து நிற்கும் போது பார்வதி மட்டும் அவங்க குடும்பத்துக்கு ஆதரவாகவே இருந்துட்டு இருக்காங்க. இப்படி ஒரு காரியத்தை அண்ணன் செய்ய மாட்டான்னு சொல்லி நம்ம ஜானகி என்னதான் சொன்னாலுமே பார்வதி நம்புற மாதிரி இல்லை. உங்களோட பதவி அதிகாரம் எல்லாமே என்கிட்ட செல்லுபடி ஆகாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜானகியை எதிர்த்து நிற்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம ரகுராமுக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்துட்டு இருக்கு. இப்போ என்ன செய்யறது, சிவரஞ்சினி அவங்களோட பையனை நம்ம தானே அப்படியே கொண்டு போய் ஒரு ஆசிரமத்தில் சேர்த்தோம், அந்த பையனை பற்றின ஏதாவது ஒரு டீட்டெயில்ஸ் நமக்கு கிடைச்சதுன்னா நமக்கு அது ஆதாரமாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நம்ம ரகுராம யோசிக்கிறாங்க. வீட்டுக்கு யாருக்குமே தெரியாமல் அந்த ஆசிரமத்துக்கு போகலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம ரகுராம அந்த ஆசிரமத்தை நோக்கி போகிறாங்கன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் நம்ம கதிர்க்கும் மனசுக்கே சரியில்லாமல் இருக்குது. சரி எல்லாரும் சேர்ந்து நம்மளை இப்படி பண்ணிட்டு இருக்காங்களே, நம்ம அம்மா அப்பா யாருன்னே நமக்கு தெரியாது, கூட்டத்தில் வச்சு புவனேஸ்வரி வேற நம்மளை கேள்வி கேட்டால் என்னதான் நம்ம அத்தை வந்து நமக்கு ஆதரவாக இருந்தாலும் அந்த உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த ஆசிரமத்துக்கு போகிறாங்க. அங்கே வந்து பழைய ஞாபகங்கள் எல்லாமே நம்ம கதிருக்கு வருது. கதிர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது அங்கே எப்படி ஓடி விளையாடினாங்க அது எல்லாமே ஞாபகத்தை வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரகுராமும் அதே இடத்துல இருக்காங்க. அப்படியே சரி இந்த ஆசிரமத்தில் தான் சேர்த்தோம், ஏதாவது ஒரு அடையாளம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக அங்கே உள்ளவங்கள்ட்ட விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ரகுராமுக்கு சரியான ஒரு ஆதாரம் எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் நம்ம கதிரை பார்த்துடுறாங்க. கதிரை பார்த்த உடனே அப்படியே அதிர்ச்சியாகி என்ன நீ எதுக்காக நீ இப்போ இந்த பக்கமாக வந்த அப்படின்னு கேட்கும்போது நம்ம கதிரும் தயக்கத்தோடு இருக்கிறத கவனிச்சிட்டு இருந்த நம்ம ரகுராமும் கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணிட்டு தான் நீ வந்திருப்ப, எவ்வளோ தைரியம் இருக்கணும் என் மேலேயே சந்தேகப்பட்டு நீ என் பின்னாடியே வந்துட்டல அப்படின்னு சொல்லும்போது நம்ம கதிரும் இல்லை அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது ரகுராம் அதை நம்புகிற மாதிரி இல்லை, இப்போவே நீ வீட்டுக்கு போய் ஆகணும்னு சொல்லி நம்ம ரகுராமும் கதிரும் வீட்டுக்கே வந்துடுறாங்க. கதிரை பார்த்து கோபத்திலே இருக்காங்க. கதிரை அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து தள்ளி விட்ட உடனே உள்ளே இருந்து எல்லாருமே வராங்க. நம்ம தனாவும் அதை பார்த்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. என்னப்பா எதுக்காக நீங்கள் இப்போ கதிரை தள்ளி விட்டீங்க அப்படி சொல்லும்போது நம்ம ரகுராமும் ரமணி பாட்டியை பார்த்து ஆமாம் எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா அவன் செய்தான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம பாட்டியும் என்னாச்சு ரகு, எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுற, பொதுவாக எப்போவுமே நீ அமைதியாக தானேப்பா இருப்ப, இப்போ என்ன நம்ம கதிர்க்கு மேலே இப்படி கோவப்படுற, கதிர் அப்படி என்ன தான் செய்தான் அப்படி கேட்கும்போது ரகுராமும் இவன் வந்து என் மேலே சந்தேகப்பட்டு என்னையே ஃபாலோ பண்ணிவிட்டு நான் போகிற இடத்துக்கெல்லாம் வந்து அங்கேயே வந்து நிற்கிறான் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரமணி பாட்டி என்னப்பா சொல்கிற, நீ புரிய மாதிரி சொல்லு அப்படி சொல்லும்போது நம்ம ரகுராமும் அவங்ககிட்டே கேளுங்க, எனக்கு மேலே சந்தேகப்பட்டு தான் இப்படிலாம் செய்திருக்கான் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம தானாவும் நீங்கள் செய்கிறது எல்லாமே தவறான செயல்பா, எதை பற்றியுமே நீங்கள் புரிஞ்சிக்காமல் எதுக்கு நீங்கள் கதிரை இப்போ தள்ளி விட்டீங்க, கதிர்க்கு மேலே எந்த தப்புமே இருக்காது,
எதுக்கு நீங்கள் இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகுறீங்க? எனக்கு ஏதோ உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஏதோ ஒரு நீண்ட நாள் ரகசியத்தை நீங்கள் மனசுக்குள்ளேயே போட்டு ஒளிச்சு வச்சுருக்கீங்க. உங்கள் மேலே தான் எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு சொல்லும்போது நம்ம ரகுராம் அமைதியாக நிற்கிறாங்க. தனா இந்த வாட்டி விடுற மாதிரி இல்லை. எவ்வளோ தைரியம் இருந்தால் கதிர்க்கு மேலே இவ்வளோ பெரிய பழிய போடுவீங்க? கதிர் ஒன்றும் அப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஆளே கிடையாது. இன்னும் நீங்கள் மௌனமாக இருக்கதை பார்த்தா தான் எனக்கே சந்தேகமாக வருது. அப்படி என்னதான் ரகசியத்தை உங்கள் மனசுக்குள்ளே போட்டு வச்சுருக்கீங்க? ஒழுங்காட்டு சொல்ல வேண்டியதானே அப்படி சொல்லும்போது நம்ம ரகுராமோ அமைதியாக நிற்கும்போது ஜானகியை நம்ம தனா கிட்ட, சரி தனா நீ கொஞ்சம் சமாதானமாக இரு. எதுனாலுமே அப்பா என்ன செய்தாலுமே அது நல்லதுக்காக தான் இருக்கும். இந்த குடும்பத்துக்காக நல்லதுக்கு தான் அவங்க எதுனாலுமே பண்ணுவாங்க. அதனால நீ இதுக்கு மேலே பேசாத தனா அப்படின்னு சொல்லிட்டு தனாவை சமாதானப்படுத்துகிறாங்க. தனாவும் இல்லைம்மா நீ வேணும்னா அப்பா என்ன சொன்னாலுமே அதை நம்பி அவங்க பின்னாடியே போகலாம். ஆனால் கதிரை இப்படி சொல்லதை நான் ஒருபோதுமே ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜானகி ரகுராம் தனாவை சமாதானப்படுத்தி அனுப்புகிறாங்க. நம்ம தனாவை கதிர்கிட்ட என்னடா கதிர் நடக்குதுங்க? கதிர் நீ நிஜமாவே அப்பாவை ஃபாலோ பண்ணிட்டு போனியா? என்ன விஷயம் அப்படி கேட்கும்போது நம்ம கதிரும் இல்லை தனா நான் நான் ஏற்கனவே வளர்ந்த ஆசிரமத்துக்கு தான் போனேன். சரி என்னோட பழைய ஞாபகங்கள் எல்லாமே அதுக்காக தான் ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்காக அங்கே போனேன். அங்கே மாமா இருப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. மாமா ஏற்கனவே அங்கே இருந்திருக்காங்க. என்னை பார்த்த உடனே நான் ஏதோ சந்தேகப்பட்டு அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போனேன்னு சொல்லிட்டு நினச்சிட்டாங்கன்னு சொன்ன உடனே நம்ம தனாவும் என்ன சொல்கிறேன் நீ அப்பா எதுக்காக அங்கே போயிருப்பாங்க அப்படி சொல்லும்போது நம்ம கதிரும் அதுதான் எனக்கும் தெரியலை. ஆனால் ஏதோ தீவிரமாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு நம்ம தனாவுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் ஆகிடுது. சரி இது கதிர் எப்படி இருந்தாலுமே நீ சொன்னல அந்த ஆசிரமத்துக்காக எதுக்கு அப்பா அங்கே போனாங்க அப்படிங்கிறத நம்ம விசாரணை பண்ணணும். அப்பாவோட செயல் எதுவுமே கொஞ்சம் நாளாகவே சரியில்லை. புவனேஸ்வரி என்னதான் பழிய போட்டாலும் எனக்கும் கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்குது. அப்பா ஏதோ ஒரு பெரிய விஷயத்த நம்மக்கிட்டேருந்து மூடி மறைக்கிறாங்க. அது என்னன்னு கண்டுபிடிச்சு ஆகணும் சொல்லிட்டு நம்ம தனாவும் எல்லா ஆதாரத்தையும் திரட்டுறதுக்காக கதிரோட உதவி கேட்குறாங்க. கதிரும் சரி தனா இதோட விடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம தனா கேட்குற மாதிரி இல்லை எனக்கு கண்டிப்பா இதுக்கு பின்னாடி உள்ள உண்மைகள் எல்லாமே தெரிய வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனா ஒவ்வொரு விஷயத்தையும் கதிர்க்காக தேட ஆரம்பிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஜானகியும் ரகுராம் கிட்ட தனா ஏதோ ஒரு சின்ன பொண்ணு அதனால அவசரப்பட்டு உங்கள்கிட்ட ஏதோ பேசிட்டா அதை நினைச்சு நீங்க வருத்தப்படாதுங்க அப்படி சொல்லும்போது ரகுராமோ தனாவே இப்படிலாம் பேசுவா நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அவளுக்கு இந்த அப்பாவோட அந்த கதிர் தான் முக்கியமாக போயிட்டான். கதிர்க்காக இப்படிலாம் என்னை எதிர்த்துப்பான்னு நான் நினைக்கவே இல்லை ஜானகி அப்படி சொல்லும்போது நம்ம ஜானகியும் சரி அதெல்லாம் நினச்சி நீங்கள் குழப்பாதுங்க. ஆனால் நீங்கள் மனசுக்குள்ளே ஏதோ போட்டு உறுத்தலாகவே இருந்துட்டுருக்கீங்க. அதை நினச்சி நீ எதுவும் வருத்தப்படாதுங்க. கூடிய சீக்கிரமாக எல்லாமே சரியாயிடும். அதுதான் நான் கடவுள்கிட்டையும் வேண்டிகிட்ருக்கேன் அப்படி சொல்லும்போது நம்ம ரகுராமோ ஜானகி எனக்கு மேலே நீ எவ்வளோ நம்பிக்கையாக இருக்க நீ எனக்கு மனைவியாக கிடைச்சதுக்கு நான் தான் சந்தோஷப்படணும் அப்படி சொல்லும்போது நம்ம ஜானகியும் சரிங்க நீங்கள் கவலையே படாதுங்க. கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்குமே ஒரு முடிவு வந்துடும். இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிடும் சொல்லிட்டு நம்ம ஜானகி ரகுராம சமாதானப்படுத்துகிறாங்க. நம்ம ஜானகியும் குழப்பத்திலேயே இருக்காங்க. என்னதான் இங்கே நடக்குது? அப்படி சிவரஞ்சனிங்கிறது யாராக இருக்கும்? கதிரும் ரகுராம் அவங்களும் எதுக்கு அந்த ஆசிரமத்துக்கு போனோம்? இது எல்லாத்துக்குமே ஒரு விடை கிடைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜானகி எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு கட்டத்தில் சிவரஞ்சனியோட உண்மை முகம் எல்லாமே தெரிய வருது. அதே சமயத்தில் கதிருக்கும் சிவரஞ்சனிக்கும் என்ன உறவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஜானகி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னே சொல்லலாம்.